இந்த விடுகதையின் துவக்கத்துல அகத்திய முனிவர் சிவபெருமானை தரிசித்து விட்டு சொந்த ஊர் திரும்புறாரு. அவருக்கு மலையை விட்டு கீழே இறங்கின உடனே ஒரு ஆசை வந்துருச்சு, மான் கறி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே நெஞ்சில நினைச்சு செஞ்சிக்கோட்டை பக்கத்துல இருக்கிற ஒரு மானை அடிச்சிட்டாரு. இப்ப மானை எடுக்க அதிவேகமா நடந்து போயிட்டு இருக்காரு. போற வழியில ஆத்துவரத்துல ஒரு யானை பாகன் யானைகள்லாம் குளிப்பாட்டிட்டு இருக்காரு. அந்த யானை பாகன் அகத்தியரை பார்த்த உடனே வணங்கி விழுந்து, அகத்தியரை நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொன்ன உடனே மறுக்க முடியல. சரி வாப்பா போலான உடனே அவர் யானையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அகத்தியர் பின்னாடி போறாரு. அடுத்து ஒரு மாடு மேய்க்கிறவர் அகத்தியரை பார்த்து அவரும் விழுந்து வணங்கிட்டு, ஒருவே நானும் உங்க கூட வரேன்னு சொன்ன உடனே சரி வா போலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாடுகள் எல்லாம் அவரும் கூப்பிட்டுக்கிட்டு அகத்தியர் பின்னாடியே போறாரு. அடுத்ததா குதிரை மேய்க்கிறவரும் அகத்தியரை பார்த்துட்டு கேட்குறாரு, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அகத்தியர் மறுக்க முடியாம சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே அவரும் குதிரையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாரு. அடுத்து கழுதை மேய்க்கிறவனும் அதே மாதிரி கேட்ட உடனே சரி வாங்க போலான்னு கூப்பிடுறாரு. அடுத்து ஆடு மேய்க்கிறவரும் அப்படியே கூப்பிடுறாரு, சரி வாங்க போலாம். இந்த மாதிரி யானை, குதிரை, மாடு, ஆடு, கழுதை இது எல்லாம் மேய்க்கிறவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு போறாரு. ரொம்ப தூரம் நடந்து வராங்க, எல்லாருக்குமே களைப்பாயிடுச்சு. இதை மேல இருந்து ஒரு பருந்து திடீர்னு பார்க்குது. பக்கத்துல வந்து பார்க்கும் பொழுது அது அகத்திய முனிவர். ஐயோ குருவேன்னு வணங்கிட்டு, நானும் உங்க கூட வரேன், உங்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால நீங்க எல்லாருமே என் முதுகுல ஏறி உட்காந்துக்கங்க, நான் உங்களை பறந்துட்டே சீக்கிரமா கொண்டு போய் உங்களோட இடத்துக்கு விட்டுறேன், எங்க போகணும்னு கேட்கிறாரு. ஸோ அகத்தியர் சொல்றாரு, நாங்கள் இந்த மாதிரி செஞ்சிக்கோட்டைக்கு போகணும், நான் மான் அடிச்சிருக்கேன், எல்லாரும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி மேலே எல்லாரும் ஏறி உட்காடுறாங்க. பருந்து ரொம்ப தூரம் பறந்து வருது. ஒரு இடத்துல வந்து அதுக்கு களைப்பு, ஏன்னா ரொம்ப வெயிட்டு சுமந்துக்கிட்டு போகுது. ஸோ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலமரத்துக்கு கிளையில போயிட்டு கொஞ்சம் உட்காந்து இளைப்பாறலான்னு முடிவு பண்ணி அந்த இடத்துல போய் உட்காரு. ஆனால் அந்த ஆலமரத்துக்கு அடியில் ஒரு பெண் தன்னுடைய வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தலைவுரி கோலத்தோட உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பருந்து அந்த இடத்துல போய் உட்கார்ந்த உடனே அந்த சுமை தாங்காம அந்த கிளை வந்து ரைட்டாக சாய். இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு எரிச்சல் விடுற மாதிரி இருக்கு அந்த சவுண்டு, நரன்றது. ஸோ பெண் என்ன பண்றாங்கன்னா, ஒரு தலைமுடி எடுத்து அந்த ஆலமரத்து கிளைக்கு முட்டு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அது சரியா போயிடுச்சு. ஸோ கதை இதோட முடியுது. ஸோ இந்த கதாபாத்திரங்களில் சம்பந்தப்பட்டவர்களிலேயே மிகவும் திறமைசாலி யார் அப்படின்றதான் கேள்வி. விடுகதையை கேட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? இதுக்கான விடை தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இதற்கான விடையை ஸ்பெஷல் வீடியோவா போடுறேன்.